Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job, perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work at yours. Just share and publish content. Simple tasks, no selling, no referral. Have a Facebook, Instagram or YouTube channel already eligible. Name and qualification 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். எல்லோருக்கும் எப்போதும் வாழ்வு சுமூகமாக இருக்காது. அனைத்து சவால்களையும் மன வலிமையுடன் சமாளிப்பது எப்படி? வாங்க பார்க்கலாம். சந்தோஷமாக வாழ மன வலிமை தேவை. மனிதனுக்கு முதலில் தேவை மன வலிமை. மன வலிமை பெற்ற மனிதர்கள் எதையும் சாதித்து விடுவார்கள். அந்த மன வலிமை பெற்ற மனிதர்களிடம் முக்கியமாக என்னென்ன சுய விழிப்புணர்வை வளர்த்து கொள்வது. இந்த பழக்கம் நீங்களே அறிந்து கொள்வதற்கு சமமானது. குறிப்பாக உங்கள் உணர்வுகள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை நீங்களே புரிந்து கொள்வது தவிர உங்களது இந்த செயல்களை உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வது. மன வலிமை மிக்கவர்கள் பிஸியான ஷெட்யூல்களுக்கு மத்தியிலும் கூட தங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க, நாளிதழ்களை படிக்க, தியானம் செய்ய அல்லது அமைதியாக உட்கார்ந்திருக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். இந்த நேரத்தில் தங்களது கடந்த கால செயல்பாடுகளை அசைப்போட்டு வெற்றிகள் மற்றும் தோல்விகளிலிருந்து கிடைக்கும் பாடங்களை எடுத்துக்கொண்டு தங்களை மேலும் எப்படி மேம்படுத்தலாம் என்பது சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுகிறார்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாதது. மன வலிமை மிக்கவர்கள் சட்டென்று சூழல் மாறினால் கூட அந்த புதிய சூழ்நிலைக்கேற்ப எளிதில் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். குறிப்பாக மாற்றத்தை கண்டு தயங்காமல், அச்சுறுத்தலாக நினைக்காமல் அதனை தங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்கிறார்கள். தங்கள் திட்டங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் சோர்ந்து போகாமல் சூழலுக்கு ஏற்ப நெகிழ்வாக இருப்பார்கள். புதிய சூழலிலும் கூட முன்னேறுவதற்கான வழிகளை அடையாளம் கண்டு அதில் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். விடாமுயற்சி. மன வலிமை உள்ளவர்களிடம் காணப்படும் முக்கிய பழக்கம் விடாமுயற்சி. எல்லோருக்கும் எப்போதும் வாழ்வு சுமூகமாக இருக்காது. சவால்கள் வரும் போகும். அவற்றை சமாளிக்க தேவையான மன வலிமை முக்கியமான தேவைப்படுகிறது. விடாமுயற்சி. இலக்குகளை நோக்கி முன்னேறும்போது தடைகள் பல வந்தாலும் பின்வாங்காமல் விடாமுயற்சிக்கு முன்னே செல்வதற்கு விடாமுயற்சி தான் முக்கிய தூணாக இருக்கிறது. இந்த பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் மன வலிமை மிக்கவர்கள் தங்கள் திறன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெற்றியை நோக்கியே செல்கிறார்கள். அளவில் வலிமையானவர்களிடம் நேர்மறை கண்ணோட்டம், எப்போதும் எதிர்மறை சிந்தனை அல்லது கண்ணோட்டம் பெரும்பாலும் காண முடியாது. இவர்களிடம் எப்போதும் காணப்படும் நேர்மறை கண்ணோட்டம் சவால்களை ஏற்றுக்கொள்ள மற்றும் வாழ்வில் முன்னேறும் விஷயங்களில் கவனம் செலுத்த அவர்களுக்கு உதவுகிறது. மன வலிமை உள்ளவர்கள் தங்களுக்கு எப்போதும் நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்து கொள்கிறார்கள். இவர்களிடம் காணப்படும் நேர்மறை கண்ணோட்டம் தடைகளை தாண்டி வெற்றிகளை, இலக்குகளை நோக்கி இவர்களை முன்னேற்ற செல்ல உதவுகிறது. கவனிப்பு. மன வலிமையை பற்றி நாம் பேசும்போது அதில் சுய கவனிப்பு எனப்படும் செல்வம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மன ரீதியாக வலுவாக